ஓகே. நெறைய புது நேம்ஸ் நான் பார்க்குறேன். புதுசா வந்த ஃபர்ஸ்ட் டைமா ஜாயின் பண்ற ஒவ்வொருத்தரையும் நான் வெல்கம் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்னு எனக்கு சார்ட்ல போட முடியும், டைப் பண்ண முடியும்னா போடுங்க. அப்படி இல்லனாலும் பிரச்சனை இல்ல. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ லார்ட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் நான் பிளெஸ் பண்றேன். அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நான் பிளெஸ் பண்றேன் ஏசப்பா. இதுவரைக்கும் அவங்க எந்தெந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ கிராஸ் பண்ணாங்க? வாட் இஸ் பாதரிங் தெம்? இது எல்லாம் முக்கியம் இல்ல. ஆனா எங்க வந்து சேர்ந்திருக்கிறாங்க? உங்க பிரசன்னத்துல வந்திருக்கிறாங்கன்றது தான் முக்கியம். ஸோ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் ஃபார் பிரிங்கிங் தெம் இன்டு யுவர் பிரசன்ஸ். உங்க பிரசன்னத்துக்குள்ள அந்த ஒருத்தர் கூட வெறுமையாய் திரும்ப முடியவே முடியாது அப்படின்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம். வந்தவர்கள் எந்தெந்த பாயிண்ட் ஆஃப் நீட்ல கனெக்ட் ஆயிருக்காங்களோ அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாகன்னு சொல்லி நாங்க பிளெஸ் பண்றோம். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். விசாரிக்கப்பட்டவர்களாய் உணரட்டும்னு சொல்லி நாங்க பிளெஸ் பண்றோம்ப்பா. எங்களை படைத்தவர் எங்களை குறித்து கரிசனையா இருக்கிறார். எங்களை குறித்து சிந்தனை உள்ளவரா இருக்கிறாரு. அக்கறை உள்ளவரா இருக்கிறாருங்கிற எண்ணம் ஒருத்தருக்குள்ளேயும் அப்படியே ஆழமாய் பதியட்டும்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆறுதலும் தேறுதலும் உண்டாகட்டும் சொல்லி நாங்க பிளஸ் பண்றோம். நாங்க பிளஸ் பண்றோம். நீங்க நல்லவர், எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவர். எங்களை உமக்குள்ள நாங்களும் அப்படி ஒரு பிணைந்து இருக்கிறோம். எந்த செப்பரேஷனும் இல்லாம நாங்கள் ஒன்றாய் இருக்கிறோம். அந்த அனுபவத்துக்குள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். We give you all the glory. We give you all the glory. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்கள் கர்த்தரும் எங்கள் ரட்சகருமாகிய உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஏன்னா நீங்க எங்களை படைத்து எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறவர் அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஏசப்பா எங்கள் ரட்சகரா இருக்கிறீங்க. எங்களோட கம்ப்ளீட் குட்னஸ்க்கும் எங்க லைஃபோட ஃபுல்னஸ்க்கும் நீங்க தான் காரணரா இருக்கிறீங்க ஏசப்பா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. எங்க வாழ்க்கையில இது வரைக்கும் எத்தனையோ சூழ்நிலையில கடந்து வர நீங்க தான் செஞ்சிருக்கிறீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்க வர்ஷிப்பை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். We believe you're a God of new beginnings. புதிய துவக்கங்களை கொடுக்கிற தெய்வம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
இங்க வந்திருக்கிற ஒருத்தருக்கும் ஆண்டவரே, எந்தெந்த ஏரியாலலாம் இதெல்லாம் எனக்கு எப்படி நடந்திருந்தாலும் எனக்குன்னு ஒரு தீர்வு, ஒரு புதிய துவக்கம் என் கடவுள் குடுக்க மாட்டாரான்னு ஒருவேளை ஏக்கத்தோட வந்திருந்தா, ஸ்பீக் நியூ பிகினிங்ஸ், புதிய துவக்கங்களை நாங்கள் பேசுகிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயினன்னு சொல்லி நாங்க கேன்சல் பண்றோம் ஏசப்பா. எல்லாம் புதிதாயினங்கிற வார்த்தையை ஒருத்தருக்கும் நேராய் நான் அனுப்புகிறேன். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அந்த ஃப்ரெஷ்னஸ் ஒவ்வொருத்தரையும் நிரப்பட்டும். அவர்களுக்குள்ள எந்த குற்ற மனசாட்சி ஒரு வேலை இருக்குமானா, கில்ட்டா ஒரு மாரி ஃபீல் பண்றாங்களானா, ஒருவேளை தவறான விட முடியாத பழக்கவழக்கங்கள்ல சிக்கி இருப்பாங்களானா, லார்ட் யூ ஆர் த டெலிவரர். நீங்க தான் விடுதலை தருகிற தெய்வம். எங்களை குற்றப்படுத்தாமல், எங்களுக்கு எந்த சூழ்நிலையினால அதற்குள்ள நாங்கள் சிக்கிக் கொண்டோமோ, அதற்கான நோ சொல்ற பலத்தை கொடுக்கிறவர் நீங்க ஏசப்பா. நீ ஆராய்ந்து அறிகிறவர். எங்கள் இருதயங்களை பார்க்கிறவர். யாரையும் நீர் புறம்பே தள்ளாதவர் ஆண்டவரே. உம்மிடத்துல வருகிற ஒருத்தருக்கும் நீங்க ஆறுதல் தருகிறவர் அப்பா. ரட்சிப்பை தருகிறவர். எஸ் ஹோலி ஸ்பிரிட். நீங்க ஒருத்தரையும் விடுதலை செய்கிறதுக்காக நன்றி. நன்றி. இஃப் எனிபடி இஸ் ஜாயின்ட் இன் ஃபார் அ டெலிவரன்ஸ், எனக்கு இந்த விடுதலை வேணும் அப்படின்றதுனால ஜாயின் பண்ணியிருப்பார்களானா, விடுதலையின் நாயகர் நீர் வெளிப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவங்க வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஆதிக்கத்தை நீ செலுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பின் கயிறுகளால் அவர்களை இழுத்துக் கொள்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். அவர்கள் வித்தியாசமாய் உணரட்டும்பா. தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிற ஆறுதலும் தேர்தலும் வித்தியாசம் என்று உணரட்டும். இந்த அன்பு எல்லா ரகமான அன்பை காட்டிலும் வித்தியாசமானது என்று உம்முடைய தேவ அன்பை குறித்து அவர்கள் புரிந்து கொள்ளட்டும்ப்பா. ஒருத்தருக்குள்ளே அந்த ரெவலேஷனை நான் பேசுகிறேன். மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாகன்னு சொல்லி நாங்க அப்படியே பிளஸ் பண்றோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட், லெட் தேர் பி லைட் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வசனத்தின்படி, வாட் எவர் இஸ் தேர் டார்க்னஸ், லெட் தெம் see the light. அந்த வெளிச்சத்தை அவர்கள் காண்பார்களாக. வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று தங்களை உணர்வார்களாக. இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு பாசிவா இதே கஷ்டத்தோடும் கண்ணீரோடு வேதனையோடு கடன் பிரச்சனையோடு வியாதியோடு இருந்து மறிக்கணும்னு கிடையவே கிடையாது. நீங்க எங்களுக்கு வித்தியாசமான அபண்டன்டான சுகமான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறீங்க. ஏசப்பாவோட வெளிச்சத்துல அது எல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். எல்லாவற்றிலும் நிறைவா எங்களை நடத்துகிற தெய்வம் நீங்க அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு உண்டாகட்டும் சொல்லி பேசுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் ஆண்டவரே நீங்க பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய சமூகத்துல ஆண்டவரே இருக்கிற கனெக்டடா இருக்கிற கிரேஸை நாங்க ரிலீஸ் பண்றோம். நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலை நீங்க தான். எல்லா ரகமான காரியங்களும் ஹெல்ப்பையும் உதவியை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் பின்பாக ஒரு எதிர்பார்ப்போம், ஒரு கண்டிஷனோ, இதை செய்தால் எனக்கு இது கிடைக்கும்னு ஒரு வேலை யாராவது செய்திருப்பாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ரட்சகர் ஏசப்பா, நீங்க ஒரு காரியத்தை எங்கள் வாழ்க்கையில செய்யும் போது நிபந்தனை இல்லாமல் என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ளட்டும் மட்டுமே செய்கிற தெய்வம். உடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளணும். உடைய அன்பின் வெளிப்பாட்டுல நாங்கள் நடக்கணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில செய்கிற தேவன். உங்க லவ் லாங்குவேஜ் எங்களுக்கு காட்டுகிறவர். எங்களுக்கு ஒருவேளை ஒரு ஆன்சர் கிடைச்சாதான் அன்பை புரிந்து கொள்வோமானால் அந்த அற்புதத்தை செய்கிற தெய்வம் ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட், லெட் தேர் பி மிராக்கிள்ஸ் சொல்லி நான் கட்டவிழ்க்கிறேன். அவர்களுக்கு மிராக்கிள் அற்புதமாய் காரியங்கள் நடக்கணும், வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல இருள்ல இருப்பார்களானா அந்த அற்புதங்களை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். அற்புத நீர் வெளிப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இஃப் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த டெலிவரன்ஸ், உடல்ல சுகத்துக்காக வெயிட் பண்ணுவாங்களானா சுகத்தை நாங்கள் ரிலீஸ் பண்றோம். அப்படியே சுகம் உண்டாக கடவுதுன்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம். let them be healed in the name of Jesus. எந்த விதமான பலவீனமா இருந்தாலும் என் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நாங்கள் டிக்ளேர் பண்றோம்ப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட். ரீதரமா ஷக்கரா பேதரமா உஷதரமா. பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஆண்டவர் இருதயங்களை சுகமாக்குகிறவர். இருதயங்களை அப்படியே காயம் கட்டுகிறவர் ஆண்டவரே. பிசிக்கலா ஹார்ட்ல ஏதோ இஷ்யூ, ஹார்ட்ல ப்ராப்ளம் அப்படி யாராவது உங்களுக்கு ஒரு வேலை சிம்டம்ஸ் இருக்கு, இல்ல டாக்டர்ஸ் கிட்ட நீங்க கன்ஃபார்மே பண்ணியிருந்தீங்களானா ஆண்டவர் சொல்றாரு உங்களை உள்ளான இருதயம் சுகமாக்கப்பட வெளியில இருக்கிற இந்த பிசிக்கல் ஹார்ட்ஸ் தானா சுகமாயிடும். தானா சுகத்தை ஃபாலோ பண்ணும். let there be healing in the heart. இருதயத்துல இருக்கிற ரணங்கள், வெளியில சொல்ல முடியாத துக்கங்கள், வியாகுலங்கள், இதெல்லாம் தான் இருதய வழியா மேனிஃபெஸ்ட் ஆகுது இசப்பா. அந்த ப்ரெஷர்ல இருந்து அவங்களை ரிலீஸ் பண்றதுக்காக நன்றி. உங்களுடைய சமாதானம் அவர்களை ஆளுகை செய்கிறதுக்காக நன்றி. ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் சுகமாக்குகிறதுக்காக நன்றி. உங்களுடைய அன்புதான் அதை சுகமாக்கும்.
எனக்குன்னு ஒரு இடம் இருக்கு. ஐ கேன் பி மை செல்ஃப். நான் இருதயத்தின் எல்லா காரியங்களையும் கொட்டி தீர்க்க ஏசப்பாவோட பிரசன்னம் இருக்கு. அப்படிங்கிற பிடிப்பு உண்டாகட்டும். நான் எங்க போவேன்? அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இல்லாமல் போகட்டும். என் தேவன் இருக்கிறார். என் ஆண்டோட பிரசன்னம் இருக்கு. அவர் எனக்குள்ள இருக்கிறார். நான் அவருக்குள்ள இருக்கிறேன். நான் தனிமையா இல்ல. எனக்கு போகிறதற்கு இடம் இருக்கிறது. பேசுகிறதற்கு இடம் இருக்கிறது. சொல்லுகிறதற்கு இடம் இருக்கிறது. கொட்டி தீர்க்க என்னுடைய கஷ்டங்கள சொல்ல என் அப்பாவுடைய பிரசன்ஸ் இருக்குதுங்கிற நிச்சயம் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் உண்டாகட்டும் ஆண்டவரே. எனக்கு யாரும் இல்லங்கிற அனாதை மனப்பான்மைகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா இருக்கிறார். அப்பாவின் குடும்பம் இருக்கு. எனக்காக சகலவற்றையும் பார்த்து பார்த்து செய்ய என் தேவன் இருக்கிறாருங்கிற பிடிப்பு ஒருத்தருக்குள்ளயும் உண்டாகட்டும்ப்பா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஐ பிளஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஒருத்தருக்கும் அவர்களுக்கு சொல்ல தெரியாத பிரேயர்ஸ கூட ஆண்டவர் நீங்க ஆழங்களை அறிந்திருக்கிறவர். அவர்களுக்கு இன்னது தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீர் எங்களுக்கு வசனம் சொல்லிக் கொடுக்குதுப்பா. எங்களுக்கே சில நேரங்கள்ல எங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியாத அளவுக்கு துக்கம் ஒருவேளை எங்களை மந்தப்படுத்தி வைத்திருந்தாலும், என் அப்பா நீங்க அறிந்திருக்கிறீங்க. ரூட் என்ன? இந்த விஷயத்துல எந்த விஷயத்தினால இந்த ஒரு ஹெவினஸ் இருக்குது? எந்த விஷயத்தினால இந்த மனசோர்வு இருக்கு? எந்த காரியத்தினால இந்த இந்த பிசிக்கல் எயில்மென்ட் இந்த சிக்னஸ் வந்துச்சு எல்லாம் உமக்கு தெரியும். ஏன்னா உங்க பிரசன்ஸ்ல எல்லாம் வெளியரங்கமா இருக்கு, நிர்வாணமா இருக்கு. எஸ் ஹோலி ஸ்பிரிட் எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா காரியங்களும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ரூட்ட நீங்க ஆண்டவரே ஹேண்டில் பண்றதுக்காக நன்றி. ஐ ஜஸ்ட் சரண்டர் மை லைஃப். சொல்லுங்க பாப்போம். வாய் திறந்து ஏசப்பா நான் சரண்டர் பண்றேன். என்ன நான் அப்படியே அர்ப்பணிக்கிறேன். நீங்க என் வாழ்க்கையில புதிய துவக்கத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி இந்த சிஸ்டர் ஏதோ சொல்றாங்க. பட் ஆனா ஐ அக்ரி. இப்ப புரியுதோ புரியலையோ நான் நம்புறேன். நான் விசுவாசிக்கிறேன். நீங்க என் லைஃப மாத்த முடியும். விடுதலைய கொடுக்க முடியும். உம்மால எனக்கு பெரிய, பெரிய ரட்சிப்பு உண்டாகுறது நான் நம்புகிறேன். அப்படியே சொல்லுங்க பாப்போம். ஐ அக்ரி. இந்த வார்த்தையெல்லாம் சொல்ல தெரியலனாலும், இத நான் நம்புறேன்னு மட்டும் சொல்லுங்க. இத நம்புறேன். ஐ பிலீவ், ஐ பிலீவ், ஐ பிலீவ், ஐ பிலீவ் காட் கேன் டூ வண்டர்ஸ். அற்புதங்களை செய்கிறவர். நீர் எங்க வாழ்க்கையில ஏதாவது செய்ய முடியும். நான் நம்புறேன் ஏசப்பா. எஸ் ஹோலி ஸ்பிரிட் எனக்கு உதவி வருகிறது நான் நம்புகிறேன். எனக்கு உதவுகிற இடம் இருக்கிறது நான் நம்புகிறேன். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே டிவைன் ஹெல்ப் உண்டாகட்டும்ப்பா. பண வரவுகளை நான் பேசுகிறேன். கையிட்டு செய்கிற பிரயாசங்களை எல்லாம் அப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொழில்கள் எல்லாம் முன்னேறட்டும். தொழில்ல பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்க நான் பேசுகிறேன். எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் லார்ட். அவர்கள் வருமானத்தை அவர்கள் பார்க்கட்டும். அவங்க அனுபவிக்கட்டும். கடனை தீர்த்து தீர்த்து ஒரு விஷயமும் கையில தங்காம பிள்ளைகளுக்கு கூட எதுவும் சரியா வாங்கி கொடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல யாராவது இருப்பாங்களான்னா, அந்த வருமானம் தங்கட்டும்னு சொல்லி நான் பிளெஸ் பண்றேன்ப்பா. லெஸ் லார்ட் லெட் தேர் பேக்ஸ் பி ஃபில்ட். அவர்களுக்கு இருக்கிற களஞ்சியங்கள் நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும். அவர்கள் சம்பாதிக்கிற பணத்தை அவங்க அனுபவிக்கிற அந்த கிரேஸ நான் ரிலீஸ் பண்றேன் ஏசப்பா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லா அடிமைத்தனத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். ஏசப்பாவோட பிள்ளைகளை எதுவும் கட்டி வைக்க முடியாது அப்படிங்கிற சத்தியத்தை நாங்கள் பேசுகிறோம். வி ஆர் ஃப்ரீ இன் ஜீசஸ். இயேசுவுக்குள்ள நாங்கள் இருக்கும்போது நீங்க ஆண்டவரே எல்லாவற்றிலிருந்தும் எவ்வளோ அது டஃப் பாண்டேஜா இருந்தாலும் உமக்கு முன்பாக அது அது உடைக்கப்பட்டே ஆகணும், வழி விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. வி ஆர் ஃப்ரீ நாங்க டிக்ளேர் பண்றோம். நான் ஒவ்வொருத்தரும் ஃப்ரீயா இருக்கிறோம். வி ஆர் ஃப்ரீ, வி ஆர் ஃப்ரீ. நான் விடுதலையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். வாயை திறந்து சொல்லுங்க. நான் விடுதலையா இருக்கிறேன். நான் சுகமா இருக்கிறேன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன். என் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. என் வீட்டுல சமாதானம் தங்கி இருக்குது. என எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்க என் தேவன் இருக்கிறார். என்னை படைத்தவர் இருக்கிறார். எஸ் ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஜீசஸ். ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆண்டவரே அந்த பிளெஸ்ஸிங்க நான் ரிலீஸ் பண்றேன். தொடர்ந்து தேவ சமூகத்துல இருந்து பெற்றுக்கொள்ளுகிற கிருபைகளை கன்சிஸ்டன்டா ஆண்டோட பிரசன்னத்துல இருக்கிறதுக்கான கிரேஸ நாங்க ரிலீஸ் பண்றோம் ஏசப்பா. உடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுகிற அந்த தெளிவை ஒவ்வொருத்தருக்குள்ள நாங்கள் பேசுகிறோம் ஏசப்பா. சொல்லப்படுகிற காரியங்கள் என்ன என்று புரிந்து கொள்ளுகிற இந்த ஒரு தெளிவை நாங்க பேசுகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே பாசிவா இருக்கிற லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறட்டும். இந்த வாழ்க்கை எனக்கு புதிதான வாழ்க்கை, எனக்கு புதிய துவக்கத்தை என் தேவன் தந்திருக்கிறாருங்கிற ஃப்ரெஷ்னஸ் அவங்க மைண்டுக்குள்ளேயும் அவங்க அவங்க சரீரத்துக்குள்ளேயும் உண்டாகட்டும் சொல்லி நாங்க ரிலீஸ் பண்றோம் இசப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நாங்க ஒருத்தரும் அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறோம், ரிசீவ் பண்ணிக்கிறோம், ரிசீவ் பண்ணிக்கிறோம். ரீகரா பாஷா கரபே ஓரா மாஷாதா லஹா தேரே மேரதரா மாஷாதா லகார பௌதர மேசதர மௌஷதரபா. விடுதலையின் நாயகர் நீர் இறங்கி காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி. ஒருத்தருக்குள்ளேயும் ஆண்டவர் பெரிய வெளிச்சத்தை உண்டு பண்ணதுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் லார்ட். We give you all the glory.
We give you all the glory. Thank you, Jesus. In Jesus' name, amen, amen, amen. எஸ் ஏசப்பா வந்து நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் வருது. அஹ் ஆம், ஏதோ ஒரு பொய் எப்படி நம்பிடுறோம்னா நம்மள மீறி அஹ் எனக்கு வந்து இத ஆண்டவர் தரமாட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யை நம்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என் கடன் பிரச்சனை தீராது, ஏன்னா நான் பண்ண தப்புனால தானே வந்துச்சு, இது எப்படி தீரும் அப்படின்னு நான் ஆண்டவர் இதை போய் எப்படி தீர்த்து வைப்பாரு, நானே பண்ண குழப்பம் தானே. இன்னொன்னு சிக்னஸ் கூட சில பேர் தன்னையே குற்றப்படுத்திக்குவாங்க. நான் உடம்ப சரியா பாத்துக்கல, நான் இது பண்ணேன் அதனால எனக்கு நடக்காது, இது மாதிரி எனக்கு ஆண்டவர் தரமாட்டாரு அப்படின்ற பொய்யை நம்பி விடுவார்கள். அந்த அது அது வரும்போது ஒரு விஷயம் எனக்கு, இந்த நல்ல தேவன் இது எனக்கு தரமாட்டார்ன்னு அவங்க நம்பும்போது என்ன ஆகும்? தே வில் ஸ்டார்ட் புல்லிங் இட். அது புடிச்சு பறிக்கணுங்கிற மாரி தான் இருக்கும். ஒண்ணு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது எனக்கு தேவைன்னா என்ன மனநிலை வரும்? ஒரு கட்டாயத்த படுத்தி எனக்கு அத பிடிச்சுக்கணும், எனக்கு பிடுங்கிக்கணுங்கிற மாரி இருக்கும். ஆண்டவர்கிட்டயே என்ன பண்றது? ஒரு போராட்டம் மாரி ஆயிடுது. ம். எனக்கு தாங்க, எனக்கு தாங்க, எனக்கு தாங்கன்னு வற்புறுத்துற மாரி. ஏன்னா அப்படியாப்பட்ட அவசியமே இல்ல. ஆண்டவர் திறந்த கைகளோடு நமக்கான எல்லா காரியத்தோடும் இஸ் இன் அஸ் டூ கிவ் அஸ். அத நம்ம புரிந்து கொள்ளாம, நம்ம மைண்ட் வேற மாரி ட்விஸ்டடா மாறும்போது, நமக்கு ஆண்டவர் ஒரு வேள தரமாட்டாரோன்ற பொய்ய நம்பிட்டு, எல்லா இடங்கள்லயும் சுய புத்தியை சார்ந்து கொண்டு, இப்படி ட்ரை பண்ணலாமா? அப்படி ட்ரை பண்ணலாமா? இவங்க கிட்ட கேட்கலாமா? அவங்க கிட்ட கேட்கலாமா? ம். எ எ அந்த வேற வேற ரிசோர்ஸ நம்ம சார்ந்து கொள்ளுகிற இந்த பண விஷயத்துல. ம். ஆனா ஏசப்பா எல்லாத்திலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்கி விட்டார். அவர் உங்களுக்கான தேவைகளை சந்தித்து விட்டார். உங்களுக்கான உதவிகள் உங்களை நோக்கி வருகிறது. நீங்க அந்த நிதானமா இருந்து அத கவனித்தீர்களானா, உங்களுக்கு தெரியும். தெளிவா தெரியும். ம். ஆண்டவரோட வழி நடத்துதல நீங்க தெளிவா புரிந்து கொள்வீங்க. இன்னொன்னு நம்மகிட்ட இருந்து ஒரு வசனம் தெளிவா சொல்லுது. பரிசுத்த ஆவியையே கொடுத்தவர் வேற, எத நமக்கு தரமாட்டாரு? எல்லாவற்றையும் தருகிறது நமக்கு தேவையானது என்னதுன்ட்டு அவர் அறிந்திருக்கிறார். எல்லாத்தையும் நமக்கு தர்றது அதிக நிச்சயம் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதனால நீங்க கேட்கிற விஷயம்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவருக்கு. நீங்க என்ன கேட்கிறீங்களோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாத விஷயம். ஆனா நமக்குள்ள ஒரு பொய், இது எனக்கு மட்டும் நடக்காது, எனக்கு மட்டும் தரமாட்டாரு, இல்ல என் கடவுள் வந்து இப்படிலாம் செய்வாரா? என் பிரேயர் எல்லாம் கேட்கப்படுதா? அவர்கிட்ட கேட்கறது அவருக்கு புரியுதா? இந்த மாரி எல்லாம் வித்தியாசமான மைண்ட் ட்விஸ்டடா போகும்போது, நம்மள மீறியே ஒரு போராட்டத்துக்குள்ள சிக்கிக்கிறோம். அ உடனே ஒண்ணு நம்புங்க. நான் நம்புகிற தெய்வம், ஏசப்பா வந்து நல்லவர். அவர் எனக்காக செய்யாம வேற யாருக்கு செய்வார்? எனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வார்ன்னு மட்டும் மனசுக்குள்ள முணுமுணுத்துக் கொள்ளுங்கள். ம். எனக்கு செய்வார். எனக்கு தான் செய்வார். எனக்கு எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சுட்டாரு. எனக்கு வாழ்க்கையில நடக்க போகுது. ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே சர்ப்ரைசிங்கா நடக்க போகுது. அது அப்படியே கண் பார்க்க போகிறது. ஏன்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு ஸ்பிரிட் ரெல்ம்ல. ம். நீங்க பிரசன்ஸ்க்கு வரீங்கனாலே, ஆண்டோட பிரசன்ஸ்ல இப்ப வந்து இந்த பிரேயர்ல கனெக்ட் ஆகுறீங்கனாலே, உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல, சரிங்களா? ப்ராஃபசி இதுக்கு மேல இப்படி நடக்கும், அப்படி நடக்குங்கிறதுக்கு அல்ல. ஏற்கனவே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன்னு சொல்றது தான் குட் நியூஸ். இல்லையா? ம். குட் ப்ராஃபஸின்னா நீ எதிர்காலத்தில் இப்படி இருப்பாய், உனக்கு இது நடக்கும், அது நடக்கும் அப்படின்னு சொல்றது இல்ல. குட் நியூஸ் என்பது என்னது? உனக்காக எல்லாவற்றையும் தேவன் செய்து முடிச்சுட்டார். நீ நம்பணும் அவ்வளவுதான். ஆமா, நீங்க செஞ்சு முடிச்சுட்டீங்க ஏசப்பா, நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன்னு நம்பணும். இதை சொல்றது தான் குட் நியூஸ். ஏன்? ஏசப்பா சிலுவையில அவ்ளோ காரியங்களையும் பாடுபட்டு எல்லாவற்றையும் செய்து முடிச்சார். ரத்தம் சிந்தினார். எல்லாத்தையும் எல்லாரையும் ஒருத்தரையும் நம்புனவங்க, நம்பாதவங்க எல்லாரையும் உன்னதத்துக்கு அவர் எழுப்பிட்டார். ஒன்லி திங் இஸ் வி ஹேவ் டு ரிசீவ் இட். ஆமாப்பா, நான் நம்புறேன். எனக்கான என் ஆத்மாவுக்கான காரியங்களையே நீங்க செய்து முடிச்சுட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எனக்கு தேவையான விஷயங்கள நீங்க அத மட்டும் எப்படி விட்டு வச்சிருப்பீங்க? நீங்க அதையும் செஞ்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை செய்யுங்க. அத ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஏன்? அத ரிசீவ் பண்ணுங்க. ஐ ரிசீவ் திஸ் குட் நியூஸ். ஏசப்பா எனக்காக செஞ்சு முடிச்சுட்டீங்க. நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். எனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறீங்க? நம்ம அப்படி இல்லையா? நம்மலாம் எவ்வளோ க்ளோஸ், நானும் ஏசப்பா எவ்வளோ க்ளோஸ் அப்படின்னு சொல்லி உரிமை பாராட்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளேயே பிரதர் சொல்லிக் குடுத்தாங்கல்ல அன்னைக்கு செல்ஃப் டாக். ம். இது மாரி விஷயங்கள் எனக்கு போய் நடக்குமா? எனக்கு மட்டும் நடக்காது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இது மாரி தேவையில்லாத நெகட்டிவான செல்ஃப் டாக் நம்மள மீறி ஓடிக்கொண்டே இருக்கு. ம். எல்லாருக்கும் சூப்பரா போகும். எனக்குன்னு வரும்போது அது இப்படி ஆயிரும். சொதப்பிரும். இப்படியெல்லாம் நினைக்கிறது வந்து ஒரு அறியாம, அது வந்து ட்விஸ்டட் மைண்ட் செட். அதாவது எப்படின்னா மா ஒரு விதமான பொய். ஏதோ ஒரு பொய்ய நம்பிட்டு நம்ம அப்படியெல்லாம் உளர்றோம். ஆனா சத்தியம் சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டுப் போவது தேவனுக்கு விருப்பம் கிடையவே கிடையாது.
நீங்க அபண்டன்ட்டா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஒருத்தரும் நல்ல சுகமா இருக்கணும். குடும்பம் குடும்பமா அவரை அப்படியே அன்பா நேசிச்சு, அவருக்கு ஆராதனை செலுத்தி, அவர உங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணணும்? ஹோஸ்ட் பண்ணணும். உங்களுக்குள்ள ஹோஸ்ட் பண்ணணும். இது வந்து அவரு விருப்பம். அதனால எந்த தடையும் அவரிடத்துலருந்து கிடையாது. இன்னைக்கு ஒரு வேள அப்படி எதனா தப்பா ஆமா எனக்கு மட்டும் செய்ய மாட்டாரு. எனக்கு மட்டும் டிலே ஆகுது. அப்படிதான் நெனச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த பொய்ய விட்டு வெளியேறுங்க. நீங்க தான் வெளியேறணும். ஓகே. ஏன்னா ஆண்டவர் சத்தியபரர். சத்தியத்தை நமக்கு சொல்லுவார். குட் நியூஸ சொல்லுவார். யூ ஹேவ் டூ டிஸ்அக்ரி வித் யுவர் லைஸ். ஆமா இவ்வளவு நாள் இப்படி நம்பியிருந்தேன். இனிமே அப்படி நம்ப மாட்டேன். என் அப்பா நல்லவர். எனக்கு செய்வார். எனக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டா நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். என் உடம்பு சுகமா இருக்கும். என் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். என் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க. என் கடை நல்லா அடைஞ்சிருச்சு. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. ஏசப்பா எல்லாம் செய்வாங்க. இப்படி சும்மா நீங்க சொல்லி பார்க்கும்போது யூ வில் ஃபீல் குட். அ நீங்க சொல்லுங்க. அதாவது பொய்ய சொல்லல. நடந்த விஷயத்தை, முடித்த விஷயத்த தான் நம்ம சொல்றோம். இல்லையா? அதனால தைரியமாவே சொல்லலாம். உங்களையே நீங்க மைண்ட் சொல்லும். மூளை சொல்ல என்ன சொல்லும்? "ஒண்ணுமே நடக்கல பாரு. கண்ண தொறந்து பாரு. ஒண்ணுமே நடக்கல." பிரேயர்ல இருந்து கண்ண திறந்து பார்த்தா எல்லாம் அப்படியே இருக்கிற மாரி, அதோட ரியாலிட்டிய பிசாசு என்ன பண்ணுவான்? ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவான். ஆனா ஸ்பிரிட்ல எல்லா காரியங்களும் நடக்குது. அதுக்கான அடிகூலமான அடையாளங்கள் நீங்க பார்ப்பீங்க. சில பேருக்கு அப்படியே இம்மீடியட்டா மேனிஃபெஸ்ட் ஆகும். இப்ப நீங்க அப்படி அக்ரி பண்ற மாத்திரத்திலேயே உங்களுக்கு மீறி உங்க மைண்ட் ஃப்ரீ ஆகுதுனாவே நீங்க அட்ராக்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த கனம் மைண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. என் ஹார்ட்ல அந்த பர்டன் போயிருச்சு. ஐ ஃபீல் பீஸ்ஃபுல்னாவே உங்களோட ஆன்ஸர் உங்க கையில வந்து டமால்னு விழப்போகுதுன்னு அர்த்தம். ஏன்? ஸோ அதனால ஐ பிளெஸ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். இந்த பொய்யை மட்டும் நம்பாதுங்க. எனக்கு செய்ய மாட்டாரு. எனக்கு மட்டும் இப்படி நடக்கும். எனக்கு தரமாட்டாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்டயே புடித்து பறிக்கிற மனநிலையிலிருந்து நம்ம எல்லாம் வெளிய வந்துரலாம். என் அப்பா எனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறார்? எனக்குள்ள இருக்கிறவர் என்னுடைய கஷ்டங்கள அறியாம இருப்பாரா? என் மனசுல இருக்கிற வேதனை அவருக்கு புரியாம இருக்குமா? அவர விட வேற யாருனா என்ன பெட்டரா அறிஞ்சுக்க முடியுமா? அவர விட என்ன ஆறுதல் படுத்த வேற யாருனா இருக்க முடியுமா? அப்படின்னு சொந்தம் பாராட்டுங்க. ஆண்டோட பிரசன்ஸ் நமக்கு ஒருத்தருக்கும் தனிப்பட்ட விதத்துல நம்முடைய கிரியையை வைத்து தூரப்படுத்திக்காதீங்க. நான் இப்படி இருக்கேன். எனக்கு இப்ப சரியான பிரேயர் இல்ல. எனக்கு பைபிள் வாசிப்பு இல்ல. நான் வந்து இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன்னு உங்களோட தப்பிதங்கள வச்சு அவர் எங்கேயோ அ உங்களுக்குள்ள இருந்து மட்டும் எஸ்கேப் ஆயி வெளிய போறாரு மாரி எது பொய்யை நம்பாதிருங்கள். ஆண்டவர் நமக்கு சமீபமா இருக்கிறார். அவர் நமக்குள்ள இருந்து நமக்கான தேவையான கரெக்ஷன்ஸ் அவர் கனெக்ட் பண்ணி கம்ஃபர்டபுளா நம்மள சரி செய்வார். அவர் நம்மள விட்டு ஓடி போயிற மாட்டார். மனுஷங்க தான் என்ன பண்ணுவாங்க? நம்ம அவங்க கிட்ட நல்லா இருக்கிற வரைக்கும், நமக்கு நம்மால எதனா ஆகுற வரைக்கும் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் யாருன்னே தெரியாத மாரி போயிருப்பாங்க. யாருக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கு? அப்படி நெறைய பேர் ரிஜெக்ட் பண்ணி போயிருப்பாங்க. ஆனால் தேவன் நம்மள முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். அவர் முற்றுமுடிய நம்மள காப்பாத்துறவர். கடைசி பரியந்தம் அவர் நம்ம கூட இருந்து ஆலோசனை தந்து நம்மள அப்படியே சாட்சியா நிறுத்துகிறவர். அவருடைய அன்பு மாறாத அன்பு. பொய் உரையாதவர். பொய்யே சொல்ல மாட்டார். பொய் சொல்ல தெரியாது. மனம் மாற மாட்டார் மனுஷன் மாதிரி. மனம் மாற மனுபுத்திரன் அல்ல அப்படின்னு வசனம் சொல்லுது. அதனால இப்படிப்பட்ட தேவனுடைய கேரக்டர்ல நம்பிக்கை வைப்போம். ஏன்? அவரோட கேரக்டர நம்புனா நம்மள மீறி நம்ம பீஸ்ஃபுல்லா இருப்போம். எனக்கு தெரியும் அவர பத்தி. அவரு என் அப்பா. என் மேல கரிசனையா இருக்காரு. என் மேல அக்கறையா இருக்கார். என்ன தவிக்க விட்டு பார்க்கவே மாட்டார். எனக்காக காரியங்களை செய்வார். அப்படிங்கிற உறுதி ஒருத்தரையும் நிரப்பட்டும் ஏசப்பா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து தேவ சமூகத்துல இருக்கிற கிருபைகள நான் ரிலீஸ் பண்றேன்ப்பா. இப்படிய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுகிற கிரேஸ் அவர்களுக்கு உண்டாகட்டும். சகல கன மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இன் ஜீசஸ் நேம். ஆமென். ஆமென். ஸோ பிளெஸ் யூ ஆல். ஃப்ரீயா இருந்தீங்கன்னா திரும்ப போய் கேளுங்க. இதோட ரெக்கார்டிங் யூடியூப்ல இருந்தா கேளுங்க. புதுசா ஜாயின் பண்ணவங்க யூ ட்ரை அட்லீஸ்ட் ஃபார்வர்ட் 7 டேஸ்க்கு ட்ரை பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து தொடர்ந்து ஏன்னா நமக்குள்ள இருக்கிற இருள் வெளியேறணும்னா வெளிச்சம் இருக்கிற இடத்துல நம்ம கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கணும். ம். ஸோ அதனால தொடர்ந்து கனெக்ட் ஆக பாருங்க. தொடர்ந்து யூடியூப்ல இருக்கிற மெசேஜஸ் எல்லாம் கேளுங்க. அ ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்மள மீறி பாருங்க டக்குனு இப்ப ஏற்கனவே கனெக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே அப்படிதான். ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க பாயிண்ட் ஆஃப் நீட ஆண்டவர் சந்திச்சிருப்பார். அவங்க சத்தியத்தின் மூலமாக அவங்கள ஹீல் பண்ணியிருப்பார். ஸோ ஆண்டவர் பிரசன்ஸ் தான் சத்தியம் தான் பிடித்துக் கொண்டவர்கள் தான் தொடர்ந்து ஜர்னி பண்ண முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வேற விஷயங்கள தேவையில்லாத கவலைப்பட்டுட்டு இருக்கிற நேரத்த விட்டுட்டு, அ சத்தியத்த சும்மா கேளுங்க. இது ரொம்ப சீரியஸா கூட இருக்காது. கேட்கறதுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அ நமக்கு குழந்தைக்கு சொல்லிக் குடுக்குற மாரி ஆண்டவர் நெறைய இடத்துல நமக்கு சொல்லிக் குடுத்துருப்பார். ஸோ YouTubeல ஒரு வேளை உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா, எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா கேட்க ஆரம்பிங்க. சும்மா இருக்கிற டைம்ல எல்லாம் பண்ணுங்க. ஓகே. வேலை செஞ்சுட்டே இதெல்லாம் பண்ணுங்க. ஸ்டே கனெக்டட். புதுசா வந்தவங்கள விஷ் பண்றேன். யூ எக்ஸ்பெக்ட் அ மிரக்கிள். சரிங்களா? நம்ம மிரக்கிள டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நீங்க எதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தீர்களோ, அதற்கான பதில் உண்டாகும். சாட்சிகள நாம கேட்க போகிறோம். ஐ பிலீவ் தட். ஓகே. பிளெஸ் யூ ஆல். டேக் கேர். பை.